அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். பொதுவே சரணம். பொது கடாட்சம். நாம் செய்கின்ற செயலுக்கும் மற்றவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு உடம்பே கெட்டு போச்சுன்னு வைங்களேன், தலைவலி வந்துடுச்சு, டென்ஷனாகி கத்தி கத்தி தலைவலி வந்துடுச்சுன்னு வைங்களேன், நாம் என்ன சொல்லுவோம்? வீட்டில் இருக்கிறவங்க கிட்டையெல்லாம் உங்ககிட்ட கத்தி 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 கத்தியே எனக்கு உடம்பு கெட்டு போச்சு அப்படிம்போம் இல்லைங்களா? சத்தம் போட்டு போட்டே தலைவலி வந்துடுச்சு சொல்லுவோமா இல்லையா? என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்றீங்க, சொல்லுவோமா இல்லையா? அப்போது நாம் செய்கின்ற செயலுக்கும் மற்றவர்களுக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இப்போ நாமளாக நான் கத்த வேண்டியது, சத்தம் போட வேண்டியது, டென்ஷன் ஆக வேண்டியது, படப்படப்பாக ஆக வேண்டியது, ஒரு வேலையை படப்படப்பு இல்லாமல் ரிலாக்ஸாக செய்யும்போது எப்படி இருக்கும், நாம் டென்ஷனாக செய்யும்போது எப்படி இருக்கும் யோசிங்களேன். மனநிலை அமைதியாக இருக்கும்போது மட்டும்தானே நாம் ஒரு வேலையை நாம் அமைதியாக செய்ய முடியும். படப்படப்பான நிலையில் மனசு வச்சுட்டு நம்மளால் அமைதியாக செய்ய முடியுமா? ரிலாக்ஸாக பண்ண முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அதுக்குண்டான நம்ம கூட இருக்கிறவங்களோ, ஆஃபீஸில் இருக்கிறவங்களோ, இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோ, சொந்தக்காரங்களோ அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பாங்களா அப்படின்னா அதுபடி சூழல் அமையுமா அப்படின்னு கேட்டால் எப்படிங்க அமையும்? இப்போ விதிக்கு வேலை இல்லாமல் போயிடுமே இல்லைங்களா? விதிப்படி ஒன்று நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ விதி அதுக்குண்டான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போது மற்றவங்கள்லாம் அந்த மாதிரி செய்யும்போது நாம் என்ன பண்ணலாம்? அமைதியாக இருந்துடலாமே. ஏன் டென்ஷன் ஆவானே, கத்துவானே? ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், கேட்கலைன்னா அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம், அனுபவத்தில் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு விட்டுடலாமே. பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாம் விட்டுடலாமே. அப்படி நாம் விடுறது கிடையாதே. சுமையெல்லாம் நாமளே சுமக்க வேண்டியது, சுமந்துட்டு அப்போ உடம்பை கெடுத்துக்க வேண்டியது இல்லைங்களா? ஏன் சுமையெல்லாம் நாமளே சுமப்பானே, உடம்பை கெடுத்துப்பானே? பகவான் நான் இருக்கேன், என்கிட்ட விட்டுடு, என்கிட்ட ஒப்படைச்சிடு அப்படின்னு சொல்கிறார். இல்லை என் சுமையை நான் தான் சுமப்பேன் அப்படின்னு சுமந்துண்டு அதை பற்றியே பொழுதுனிக்கும் ஃப்யூச்சரை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருக்க வேண்டியது. ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த நிகழ்காலத்தில் வாழ் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி படியெழுந்தனா நாளைக்கு படியளிக்க மாட்டேனா? நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு பகவான் சொல்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? பொழுதுனிக்கும் பழசை நினச்சி காய வைக்க வேண்டியது. இல்லைன்னா நாளைக்கு என்ன நடக்குமோ அதையே நினச்சிட்டு உட்காந்துருக்க வேண்டியது இல்லைங்களா? அதனால தான் நம்மளுக்கு மனசே கெட்டு போயிடுது. யோசிங்களேன். நாளைக்கு அப்படின்றது இன்னைக்கு தூங்கி ஒழுங்காக எதிர்ச்சாதான் நாளைக்கு இல்லையா? இப்போ அதை பற்றி ஏன் அவ்வளோ யோசனை பண்ணுவானே? பகவான் இன்னைக்கு என்ன நம்மளுக்கு கொடுத்தாதோ அதையெல்லாம் நினச்சி நம்ம பகவானுக்கு, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லலாம் இல்லைங்களா? நாம் பகவானுக்கு நன்றி சொல்ல தான் நம்மளுக்கு இன்னும் பல மடங்கு நம்மளுக்கு கிடைக்கும். பாராட்டணும், மற்றவங்கள நல்லா என்கரேஜ் பண்ண கற்றுக்கணும், பாராட்டணும், ஏதாவது செய்யும்போது நாம் வாழ்த்தணும். இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன பகவான் கொடுத்தாரோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும், பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். அதெல்லாம் செய்யும்போது அது நம்மளுக்கு பல மடங்காக திரும்பி வந்துடும். சரிங்களா? அப்போ எதுவுமே நாம் சொல்ல மாட்டோம்ப்பா. நமக்கு எது கொடுக்கலையோ அதையெல்லாம் சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். அப்படின்னா எப்படிங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன மனநிலையில் இருக்கிறோமோ எத்பாவம் தத்பவனி, நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய். சரிங்களா? அப்போது பொழுதுனிக்கும் கவலையே நினச்சிட்டு எது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அது இல்லாமல் தானே போவோம். கொடுத்ததை வச்சு நல்லா மகிழ்ச்சியாக ஹாப்பியாக வாழும்போது, பகவானுக்கு நன்றி சொல்லும்போது இன்னும் மேலே நம்மளுக்கு கொடுப்பார். சரிங்களா? அப்போது எதையாவது
நினச்சிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா அப்போ பகவானுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளோட கவலைக்கு நாமளே தானே காரணம். அப்போ மற்றவங்க மேலே நாம் குத்தம் சொல்லலாமா? உன்னால தான் எனக்கு உடம்பு கெட்டு போச்சு, உங்ககிட்ட கத்தி கத்தியே நான் ஒளி ஆகிட்டேன், ஒளியாக கத்த சொன்னான். ஏன் இப்போ அடுத்தவங்களுக்கும் நம்மளுக்கும் நம்ம உடம்பு கெட்டதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் அதுக்குண்டான சூழல் கிடைக்குமா அப்படின்னாலும் கிடைக்காது. ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க. எல்லாத்தையும் தான், வாழ்க்கைன்னா சும்மாவா, எல்லாத்தையும் தான் ஃபேஸ் பண்ணணும். ஆனால் எதை ஃபேஸ் பண்ணாலும் அது மூலிமா, அது ஒரு அனுபவம் இல்லைங்களா, அது மூலிமா பகவான் நம்மளுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு அதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கணும். விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு ஆனால் மனசுக்கு அழுத்தம் கொடுக்கலாமான்னா கொடுக்கக்கூடாது. இது மூலிமா என்ன பகவான் நமக்கு லெசன் எடுத்தார், அது மூலிமா நான் என்ன எதை நான் கற்றுண்டேன் அப்படின்னு அதை தான் நாம் கவனிக்கணும். சரிங்களா? எல்லாத்தையுமே பெருசாக எடுத்துட்டு மனசில் போட்டு நாம் அழுத்திக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், அதுவே வியாதி. அப்போது நம்மளுக்கு உடம்பு கெடுதுன்னு வைங்களேன், நாம் அதுக்கு காரணமா இல்லை நம்ம கூட இருக்கிற ஆளுங்க காரணமா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கூட இருக்கிற ஆளுங்க அதுக்கு விட மாட்டாங்க. ஏதாவது டென்ஷன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, எல்லாமே நடக்கும். எல்லா வீட்லேயுமே எல்லாமே நடக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்லைங்களா? அப்போது அதை நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த விதத்தில் தான் நம்ம மனமானது பாதிக்கப்படாது. எதையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்படி நாம் டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்கிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே நாம் அன்பை மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா மனமானது ரொம்ப 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 அமைதியாக ஆகிடும். மனமானது அமைதியாக ஆயிடுச்சுன்னா தான் தியானத்தில் உட்காரும்போது அப்படியே அந்த நல்ல தியானத்துக்கு அப்போ தான் நாம் போக முடியும். மனதை கடந்த நிலையே தியானம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த மனதை கடந்த நிலைக்கு எப்போ செல்ல முடியும்னா நம் மனசை நாம் எனி டைம் அமைதியாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், யார் மேலேயும் கோவப்படாமல், யார் மேலேயும் நம்ம கோவத்தை திருப்பி காட்டாமல், அவங்க கோவத்தை காட்டினா கூட நம்ம அன்பு தான் காட்டணும். சரிங்களா? யாரையுமே பார்த்து பொறாமப்படாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம அமைதியாக நம்ம எல்லாத்தையும் ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகும்னா பகவானாக பார்ப்போம். ஆன்மாவும் பகவானும் ஒன்றும் தானே. அப்போ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு யாரை பார்த்தாலும் அவங்க மேலே குறை சொல்ல முடியாது, அவங்கள திட்ட தோணாது, அவங்க மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ அவங்கக்கிட்ட அந்த நிறைய தான் பார்க்க சொல்லுமே ஒளிய குறைய பார்க்க முடியாது நம்மளால். ஆன்மாவாக பார்க்கும்போது அவங்கக்கிட்ட என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அதை தான் பார்க்க சொல்லும், மைனஸை பார்க்க சொல்லாது. சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கிட்டையுமே அதை ப்ளஸ்ஸை எடுத்துக்கணும், மைனஸை விட்டுடணும். சரிங்களா? அப்படி எடுத்துக்கும்போது குடும்பத்தில் சண்டை என்பதே கிடையாதே. எப்படி வருதுன்னு சண்டை சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு இது தெரியல, உன்னால் அது முடியல, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியல, இதை ஒழுங்காக பண்ணியா, அதை ஒழுங்காக பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது தான் சும்மா அப்படி ஏதாவது டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது குடும்பத்தில் விவாதம் வந்துடும். மேலே மேலே விவாதம், சண்டை, இதெல்லாம் எதனால்? அவங்களுக்கு எது முடியுதோ அவங்கவுங்க பண்ணட்டும் அப்படின்னு விட்டுண்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு வந்தோம்னு வைங்களேன், குடும்பத்தில் சண்டை வருமா? யோசிங்க. எல்லாத்தாலையும் எல்லாமே பண்ண முடியாது இல்லையா? பகவான் ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொரு வேலையை கொடுத்து உள்ளுக்குள்ளேருந்து அவரே தான் பண்ணிகிட்டு இருக்கார். சரிங்களா? அதை நான் பண்ணலை, பகவான் தான் பண்ணுறார் அப்படின்னு நாம் எப்போ நாம் நம்புவோமோ அப்போ தான் உள்ளுக்குள்ளே பகவானோட வேலை ஆட்டம் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ஆட்டம் ஸ்டார்ட் ஆகணும்னா நாம் என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்க, ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மனதை சுத்தமாக வைத்துக்கொள்வது மிக மிக அவசியம். இப்படி மன தூய்மை ஆயிடுச்சு எப்படின்னு வைங்களேன், பகவான் உள்ளுக்குள்ளே உட்காந்துக்குவார். அப்போது என்னால் எதுவும் நடக்கலப்பா,
என்னாலாவது எதுவுமே இல்லை, அனைத்தும் நின் செயலே அப்பா அப்படின்னு நாம் எப்போ அதை வந்து நம்ம உணர்ந்து சொல்கிறோமோ அப்பயே வந்து உள்ளுக்குள்ள செல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். விடாமல் தினமுமே பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். உள்ளுக்குள்ள செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி நம்மக்கிட்ட வந்து நமக்குள்ள என்னென்ன மாற்றம் நடக்குது, நம்மளால் என்னென்ன வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதுங்கிறத நாமளே வந்து புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு நம்மளை வந்து அமைதியாக பண்ணி விட்டுடும். அப்போது பகவானை கெட்டியாக பிடிச்சிக்குவோம். என் செயலாவது ஏதுமில்லை அப்பா நின் செயலே அப்படின்னு அவன்கிட்டயே ஒப்படைச்சிட்டு நம்ம அமைதியாக வேலைக்கு மட்டும் பார்ப்போம். சரிங்களா? பகவான் சொன்னதை ஃபாலோ பண்ணுவோம், விடாமல் பயிற்சி பண்ணுவோம், விடாமுயற்சி வெற்றி கொடுப்போம், வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.